குறிப்பாக இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஆதவ் அர்ஜுனாவோட கம்பெனியோட ரோல் வந்து ரொம்ப பெருசு சார். ஃபீல்டில் நம்ம டிஎம்கேலேருந்து எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் தாவேக்காலேருந்து யார் வந்தாங்க அப்படின்னு கூட தெரியலன்றாங்க. இல்லை அவங்க ஃபோக்கஸே உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்கள்ட்ட யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ முஸ்தபா சாருக்கு இப்போ சொல்லலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் என்ன தலைவா அப்படின்னு, சுந்தர் சி போலையே அப்படின்னு. நான் அவர்கிட்டே சுந்தர் சி போலையேன்றேன், நான் என் நண்பர் தானே அப்படின்னு. அவர் சொல்றாரு இல்லைப்பா, இவ்வளோ வந்து டேட்டாவோட இருக்கும் பொழுது, இவ்வளோ நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கும் பொழுது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் பொழுது, சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குறைந்தபட்ச ஒரு பிளானாவது இருந்திருக்கும்ல. என்ன சிக்கல் சார்? விஜயகாந்த் செய்ய முடியாத ஒரு மேஜிக்கை விஜய் செஞ்சிருக்கார். ரஜினி செய்ய முடியாத மேஜிக்கை விஜய் செஞ்சிருக்கார். கமல் செய்ய முடியாத மேஜிக்கை விஜய் செஞ்சிருக்கார். என்னன்னா ஏஜும் ஒரு ஃபேக்டர். 96 பிறகு எந்த நடிகரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த சார். எம்ஜிஆர் சார் வந்து 16 வருஷம் திமுகல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கூட்டிட்டு வந்தார் சார். இவருக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது சார். இவருக்கு ஃபவுண்டேஷனோட வந்தார். இவருக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. இவர் வந்து என்னன்னா சேர்ந்த போது ஃபர்ஸ்ட் ஒரு நாளில் வந்து 1.5 கோடி ஓட்டு வந்தது சார். 1.5 கோடி ஓட்டு இல்லை, 1.5 கோடி பேர் வந்தாங்க. நான் தாவேக்கா அவன்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் அந்த 1.5 கோடி எங்களுக்கு உறுதின்றாங்க சார். அந்த 1.5 கோடி ஓட்டு உழுதுருக்கு சார். சார் இன்னொரு விஷயம், பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணாங்க சார். அவங்க ஏன்னா நிறைய தாவேக்கா கேண்டிடேட் என்னோட நண்பர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் எங்களோட டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே அந்த ஜெயிச்சிருக்காங்கன்னு போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சார், டேட்டா அனுப்புகிறாங்க தலைமையிலேருந்து. இவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து. இதான் ஓட்டர் லிஸ்ட்டு, இவங்க ஃபோன் நம்பர் இது, இவங்க எல்லாரும் வீடை போய் பாருங்கன்ட்டாங்க சார். எலெக்ஷனுக்கு டைம் இருந்தது இல்லை சார். அந்த டைமில் எவ்ரி கேண்டிடேட் விசிட்டட் தேர் ஹோம் சார். எல்லாரும் இவங்கள போய் பாருங்கள், ஸ்ரீரங்கம் தொகுதியில் இதான் நம்பர், இந்த மாதிரி சார் நான் இந்த மாதிரி தாவேக்காலேருந்து கேண்டிடேட் நான் வரணும்னா. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு முதல்ல பேசிக்காக உள்ளே விழுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சார். கிரேட். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஓட்டு பேஸாக விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்ப்ளிட் ஆகாதுன்னு முடிவு பண்ணாங்க சார். இப்போ அந்த ஓட்லேயே இந்த ஓட்டு சும்மா வருதா வராதான்னு அவங்க தலைமைக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஃபோனிங் சிஸ்டம் வச்சு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் தாவேக்கா தலைமையிலேருந்து பேசுகிறோம், விஜய் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி வந்து ஏஐ டேட்டா கீட்டா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குறிப்பாக இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஆதவ் அர்ஜுனாவோட கம்பெனியோட ரோல் வந்து ரொம்ப பெருசு சார். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணி ஒரு சைடில் கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, ஒரு சைடில் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பார்த்து அதை அப்படி கன்சீவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, அது தப்பு. என்னன்னா இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட்டா வர்க் பண்றாங்கன்னா இல்ல அது எப்படி யார் கண்ணிலயும் படாம போட்டு. அதுதான் இது வந்து அதுக்கு அப்புறமா சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல எனக்கு கேண்டிடேட்ஸே தெரியும் சார். எனக்கு நான் சொல்றேனே அதுதான் அப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லாம் இது ஜிக்னாவெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ஃபீல்டுல நம்ம டிஎம்கேல இருந்து எல்லாரையும் பார்க்குறோம். ஆனா இது வரைக்கும் தாவேக்கால இருந்து யார் வந்தாங்க அப்படின்னு கூட தெரியலன்றாங்க. இல்ல அவங்க ஃபோக்கஸே உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்கள்ட்ட யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்கள போய் நேரா போய் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து ஒரு 35,000 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 35,000 பேர் இது அவுட்ரீச் ஃபர்ஸ்ட். அதான் அதுவே கூட வெளியில தெரியலையேன்ற நான். அதுதான் ஜெயிச்சதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்றேன் மேம், நான் கேண்டிடேட்ஸே தெரியும், உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ முஸ்தபா சார் இருக்கான்னு வச்சுக்கோங்க, முஸ்தபா சாருக்கு இப்போ சொல்லலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் என்ன தலைவா அப்படின்னு, சுந்தர் சி போலையே அப்படி. நான் அவர்கிட்டே சுந்தர் சி போலையேன்றேன், நான் என் நண்பர் தானே அப்படின்னு. அவர் சொல்றாரு இல்லப்பா இந்த ஓட்டு வரும், இவ்வளோ ஓட்டில் நான் ஜெயிப் பண்ணார், அதுலேருந்து 10,000 ஓட்டில் தான் கம்மியாச்சு அவருக்கு. அவர் ஷுவராக இந்த பூத்தில் இவ்வளோ வரும் இவ்வளோ வரும் இவ்வளோ வரும், இதுதான் எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு, கிளியர் கட்டாக இருந்தாங்க. ரமேஷ் அடிச்சார் சார் என்கிட்ட, ரமேஷ் அடிச்சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 30,000 ஓட்டு இருக்கு, எங்கள் ஓட்டு ஒரு 10 எப்படின்னா வந்துருவேன் நான். எல்லாருமே அடிச்சாங்க சார். எனக்கு தெரிஞ்சு தோக்குறேன்னு சொல்லி ஜெயிச்சார். நான் தோத்துருவேன் சார்னு சொன்ன ஒருத்தர் ஜெயிச்சார். அதே மாதிரி திமுகவில் ஒரு கேண்டிடேட் காசு கொடுத்தாங்க, நீங்கள் வேலையே செய்யாதீங்க, அவர் வேலையே செய்யலாம் ஆனால் ஜெயிச்சிட்டார். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எல்லாத்தையுமே டேட்டா இருந்தது. இந்த ஓட்டை இப்படி நாங்கள் ட்ராக் பண்ணுறோம், இப்படி நாங்கள் போகிறோம், இப்படி தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோன்ட்டு. முஸ்தபாட்ட நான் சொன்னேன், ரமேஷ்ட நீங்கள் தோற்றுருவீங்களா? நான் சொல்ல, நீங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னால் இல்லைண்ணா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றாரு. ஸோ இது எல்லாமே என்னன்னா அவங்க பிளான் பண்ணி சார், அதாவது இல்லை இந்த அளவுக்கு பிளானிங் இருந்திருந்தா அப்போ அவங்களுக்கு 108 அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், இல்லை 110ன்னு கூட வச்சுக்கோங்களேன்.
அப்ப பேலன்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இது செயல் திட்டத்தை முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்லக்கா அந்த இதுலதான் மாதிரி இல்ல அவ்வளவு accurate-ஆ வந்து இல்லக்கா 108 இது 2 முனை 110 போட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தீர்மானிக்க முடியுமா? இல்ல இவ்வளோ வந்து டேட்டாவோட இருக்கும் பொழுது இவ்வளோ நாங்க அடிச்சிருவோம் அப்படின்னு கன்ஃபார்மா இருக்கும் பொழுது கான்ஃபிடென்ட்டா இருக்கும் பொழுது சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு குறைந்தபட்ச ஒரு அப்படி இல்லக்கா, பிளானாவது அப்படி இல்ல. இருந்திருக்கும்ல இவங்கள்ட்ட என்ன சிக்கல் அப்படின்றதுதான். இவங்கள்ட்ட என்ன பல சிக்கல் வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 2000 ஓட்டு 3000 ஓட்டு இதுல இல்ல எல்லாம் பெரிய கருப்பன் இப்ப பெரிய கருப்பனோட தொகுதி வந்து அதை ஜெயிக்காதன்னு லிஸ்ட்ல இருந்த தொகுதி ஜெயிச்சது. அவங்க அந்த லிஸ்ட்ல இல்ல. அதே மாதிரி ஜெயிக்கணும்னு இருந்த ஒரு தொகுதி தோத்துது. இப்ப செனார் அசோக் ஜெயிச்சிருவான்னு நினைச்சாங்க. சேகர் பாபு will be defeated ன்னு எல்லாருமே ஃபார்மா பிலீவ் பண்ணாங்க. ஆமா. சேகர் பாபுன்ற ஜெயிண்ட் முன்னாடி செனார் அசோக் வந்து ஃபுல் செம்ம ஃபைட் சார். இது என்ன எக்ஸ்ட்ராடனரி ஃபைட். செனார் அசோக்கோட ஃபைட் வந்து கண்ணை விளக்கணி விட்டு ஆட்டாரு. சேகர் பாபுனால வந்து இங்க திரும்பினா அந்த ரோடுக்கு போயிடுறாங்க, அங்க திரும்பினா இந்த ரோடுக்கு போயிடுறாங்க. என்னடா சேகர் பாபுக்கு பயங்கர டஃப் டஃப் கொடுத்தாரு. செனார் அசோக்லாம் அழ விட்டார் சார் அன்னைக்கு. சேகர் பாபு அழ விட்டாரு அன்னைக்கு செனார் அசோக். உண்மைதான். ஸோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப பிளான்டா இதுதான்ப்பா அவங்க ஓட்டு, இதுக்கு மட்டும் வேலை செய்யுங்க, மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இங்கே எங்கே தெரியுமா சார் தப்பு பண்ணாங்க டிஎம்கே ஏடிஎம்கே? நான் பார்க்குற வழியும் இவங்க எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க, இவங்க எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க அதுதான் சார். சார் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் சேர்றாங்கன்னா இவங்க ஒன்றும் வந்து திமுகவுடன் கூட்டணினால தான் நாங்கள் சேர்றோம்னு சொல்கிறதெல்லாம் பக்கா போய் சார். அவங்க தலைவர் முதல்வர் அதுக்கு ட்ரை பண்ணார், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க முதல்வர் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க, அதுதான் உண்மை. இது ரெண்டும் நடந்தது சார். நடக்கலன்னு சொல்லி போய் சொல்ல முடியாது. யாராலும் அந்த மீட்டிங்ல எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்னு சொல்லிட்டாங்க, முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா இதுல பேபி மாதிரி ஒரு பேபி இஸ் த மோஸ்ட் சீனியர் லீடர் இன் கம்யூனிஸ்ட், த லீடர் விச் ஐ லவ். அவர் வெளில வந்து பாட்டுன்னு போட்டார். வெளில அவர் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அது இன்னும் அந்த ட்ரெயின் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் சார். அதை போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து இவங்களுக்கு மினிஸ்ட்ரி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. எடப்பாடி இருந்தால் இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லை, நமக்கு வந்து பவர் வேணும்னு போது தான் அங்கே போகிறாங்க. ஆனால் விஜய் இவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதுவும் நான் இங்கே சொல்லிடுறேன். விஜய் கொடுக்க மாட்டார், அல்வா கொடுப்பாரதான் நான் நினைக்கிறேன். நான் அவரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா 4 பேர் கொடுப்பாங்க, 4 பேர் கொடுக்க மாட்டார். கண்டு சொல்லி நாங்களும் அவரை சொன்னால் நீங்கள் தானே வந்தீங்கன்ற அவ்வளோதான் சார், வேறு எதுவுமே கிடையாது. இதில் தாவேகாவோட விக்ட்ரி வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லோரும் செஞ்சாங்க சார், அவ்வளோதான். எல்லாருமே பிளைண்டாக செஞ்சாங்க, எதுவுமே அந்த மேலே போகிறது கீழே வரதுலாம் இல்லை. நீ நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காரணும். எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரேட் ஒர்க் சார், ஃப்ரம் கன்னியாகுமரி டு சென்னை. அதிலோட விக்ட்ரி தான். ஸோ விஜய்ஸ் இமேஜ் ப்ளஸ் ஆர்கெஸ்ட்ரி ஒர்க்கு எல்லாமே சேர்த்து ஸ்டாலின் மேலே இருந்த கோபம், இது 3மே சேர்த்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இதே விஜய் அவர்கள் 2021 வந்தால் ஸ்டாலின் தான் ஜெயிச்சிருப்பார். இன்னும் ஓட்டு பிரிஞ்சிருக்கும், ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பார். எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய சீட்ஸ் ஜெயிச்சிருப்பார். என்னன்னா இங்கே வந்து எடப்பாடி மேலே கோவம் வந்து ஸ்டாலின் மேலே போடுறார். ஸ்டாலின் வராரு உள்ள, ஸ்டாலின் அவர்கள் மேலே கோவம் இருக்கும். இவரும் இருந்துட்டு இவரு வந்து ஏன் இவர் கொடுக்கக்கூடாது? ஏன்னா 2 பேரும் மாஸ் லீடர் கிடையாது, ஸ்டாலின் சார் மாஸ் லீடர் கிடையாது, எடப்பாடி சார் மாஸ் லீடர் கிடையாது. அப்போ இவங்க இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிட்டாங்க சார், அவ்வளோதான். இல்லை மாஸ் லீடர் இல்லை அப்படின்றதெல்லாம் வாதத்துக்கு கூட சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் களத்திலேயே இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு மாஸ் லீடர் இல்லை, இந்தியாவையே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்றதையே வந்து வளம் வாய்ந்ததாக இதுவரைக்கும் எடுத்துகிட்டு போன பெருமை எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது மாஸ் லீடர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து சரியான வாதம். 2006 வந்து ஜெயலலிதாவோட தோல்வி வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத தோல்வி. நான் ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன் எப்படி. அதே மாதிரி 2001 வந்து கலைஞர் சாரால் அந்த தோல்வி அக்செப்ட் முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை லைஃப்ல கொடுத்ததே இல்லை, நல்ல கவர்மெண்ட் கொடுத்தா ஜெயிக்க முடியாது போலன்ட்டு தான் அவர் எல்லா நம்ம பாகிஸ்தான்லேருந்து எல்லாத்தையும் பர்சனலாகவே அவர் சொல்லியிருக்காரு அந்த இதில். 2006 என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து 2 வருஷம் எதுவுமே பண்ணல சார். 2006 ஒன்றும் பண்ணல, 7 ஒன்றும் பண்ணல, ஐ திங்க் 8 தான் வெளில வராங்க. என்னன்னா அனைத்து அதிமுக கேடர்ஸ் பார்க்கணும், அது நமக்கு காலி போலையே கட்சி, நம்ம வரமாட்டோம் போலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வந்தாங்க, சட்டசபையில் ஒரு நாள் 45 மினிட்ஸ் பேசுகிறாங்க. முதல்ல அதை பிரேக் பண்ணோன்னே தொண்டர்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இது நாடாளுமன்ற தேர்தல் ஃபேமஸ் பேட்டி வித் அர்னாப் கோஸ்வாமி. ஐ திங்க் அர்னாப் கோஸ்வாமியோட கடைசி பேட்டியாக தான் நினைக்கிறேன். இஃப் டிஎம்கே நீங்கள் அந்த 2G வழக்கில் டிஎம்கே அரஸ்ட் பண்ண பயந்தீங்கன்னா கவலைப்படாங்க, என்னோட எம்பிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அர்னாப்ட்ட. நேஷனல் வைட் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருச்சி மாநாட்டில் விஜயகாந்த் கூட்டணி வெற்றி. இப்போது இதே இதை வந்து ஸ்டாலின் அவர் பண்ண முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கல். அவர் எப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் அது ஒரு திமுகன்னு ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவர் கலைஞர் அப்பாவை பார்த்து அவரோட பாலிடிக்ஸே ஃபுல்லாக அவங்க அப்பாவோட தானே. இப்போவே கூட அந்த தீ பரவட்டும்னு சொல்லி பண்ணதெல்லாம் வந்து மாசு, இதெல்லாம் யாருமே வந்து என்ன சார் அந்த மாஸ் நடந்தது இல்லை, தீ பரவட்டும் நீங்கள் சொன்னீங்க, மாஸ் நடந்தது இல்லை, அது ரிசல்ட் என்னாச்சு? ரிசல்ட் உடனடியா தெரியாது இல்லையா? என்ன ரிசல்ட்? போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இது வரைக்கும் அவங்களால வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? அந்த மசோதாவை, அந்த டீலிமிட்டேஷன், அந்த மசோதாவே பாலிடிக்ஸ் தான் மேம். அதுல ஸ்டாலின் ப்ரே ஆயிட்டார் தான் நான் நினைக்கிறேன். இல்ல அந்த மசோதா வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்காக பண்ணப்பட்டது சார். உங்களுடைய மகளிர் ஓட்டுக்கு, ஏன்னா
சார் மோடி மாதிரி ஒரு ஆளுக்கு இது ஜெயிக்கும்னு ஜெயிக்காதுன்னு தெரியாதா சார்? அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த மசோதாவை எல்லாருக்கும் தெரியும் சார். டெல்லியில் இருக்க நீங்கள் எந்த ஜேர்னலிஸ்ட் வேணால் கேட்டு பாருங்க, இந்த மசோதா பாஸ் ஆகாதான்னு கேட்டால் எல்லாம் கண்டிப்பாக ஆகாது, இது பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாலிடிக்ஸில் ஸ்டாலின் சார் ப்ரே ஆறாரு, ஸ்டாலின் சார் அதில் ப்ரே ஆறாரு, மம்தா பானர்ஜி ப்ரே ஆறாங்க. மம்தா பானர்ஜிக்கு ஒர்க் அவுட் ஆகல, இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா இதெல்லாம் வந்துட்டு ஏதோ வெற்றியை மட்டுமே தீர்மானித்து வந்துட்டு, அதாவது எலெக்ஷனில் வரக்கூடிய வெற்றியை மட்டுமே வந்து நீங்கள் தீர்மானிக்கவே கூடாது. ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய ஒரு வளர்ச்சி, இல்லை அந்த மாநிலத்தினுடைய ஒரு சுயாட்சி, அந்த உரிமை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தே ஆகணும். வெறும்னே வந்து வெற்றியை வச்சு பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு தவறான மனநிலையாக தான் இருக்குமே தவிர இதில் எந்த விதமான கருத்தும் வந்து வராது. ஒரே நிமிஷம், இதுக்கு நான் ஒரு சின்ன கவுண்டர் கொடுத்துறேன், அப்புறம் நான் வரேன். 2011 சார், 2011 to 2016 ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அம்மா உணவகம் போல் பல ஸ்கீம்ஸ் வந்தது. டெய்லி அம்மா ரீச் ஆகிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு ஊழல் வரக்கில் அரெஸ்ட் ஆகிறாங்க. 16 அப்போ யார் ஜெயிச்சிருக்கணும்? ஸ்டாலின் சார் ஜெயிச்சிருக்கணும். பட் ஜெயலலிதா மேம் கேம் பேக். அது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர், ரைட்? இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு மக்களுக்குன்னா, இவங்க சும்மா டெல்லி 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 டெல்லின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஃப்ரீயாக ஓட்டு வாங்கிக்கிறாங்களோ. இவங்க அனௌன்ஸ் பண்ணது 536 ஸ்கீம் மேம். ஒவ்வொரு செக்டாருக்கும் இப்படி அப்படி பால் தேனு, இதே ப்ராப்ளம் விஜய் சாருக்கு இருக்குது. செம அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியுமானே தெரியாது. பால் தேனு இது அது இதுன்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க சார் லாஸ்ட் 1 இயரில். இதில் சாதனை, அதில் சாதனை, நாங்கள் அதில் பண்ணிட்டோம் இதில் பண்ணிட்டோன்றாங்க சார். கடைசியில் இந்த வீட்டுக்கு 1000 ரூபா வந்துருக்கும் சார், அந்த வீட்டுக்கு வந்திருக்காது, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்துருச்சு, அவனுக்கு வந்துச்சு, எனக்கு வரல சார், நான் ஏன் சார் ஓட்டு போடணும்? இந்த லேடி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு நாங்கள்ல, இப்போ எனக்கு கொடுக்கல, நீங்கள் எனக்கும் வரல, நீங்கள் அங்கே மாற்றி ஓட்டு போடுங்கன்னா 3ல் 1 ஓட்டு மாறுது சார். இவங்க என்ன நினச்சாங்க, 1000 ரூபா கொடுத்தவங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாங்க. அப்படி ஓட்டே போடல. ஏன்னா போய் சேர்ந்தவங்களுக்கே 1 கோடி சொச்சம், அந்த 1 கோடி சொச்சம் போட்டிருந்தா கூட விஷயமே வேற. ஆனால் அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வந்துட்டு நலத்திட்டங்களை பற்றி சொல்கிறதோ அல்லது வந்து மற்றவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்களோ அதெல்லாம் வந்து வேற. அடுத்தது வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், இதெல்லாம் எந்த ஆட்சியில் இல்லை. நான் அதுக்காக வந்துட்டு ஊழல் பண்ணுறவங்க, சட்டம் ஒழுங்கு இல்லாதவங்கெல்லாம் சரியான ஆட்சி அப்படின்னு சொல்ல வரல. காங்கிரஸினுடைய ஆட்சி நாடாளுமன்றத்தில் இருந்தது மத்தியில். அப்போது வந்து திடீர்னு ஒருத்தர், ஒரு தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வராரு. ஒரே ஊழல் ஆயிடுச்சுங்க காங்கிரஸ் ஆட்சியில், ஒரே ஊழல்னு சொல்லிட்டு அவர் வந்து இது உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னன்னு பார்த்தா அண்ணா ஹசாரே. அந்த அண்ணா ஹசாரேன்னு சொல்லக்கூடியவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு. எல்லா மீடியாஸும், அப்போல்லாம் இந்த அளவுக்கு மீடியாவே இல்லை. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில தொலைக்காட்சிகளில் தான் அது வந்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பாயிட்டே இருந்தது. இன்றைக்கி அதுவே இல்லை, அந்த வழக்கே வந்து உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. இப்போ அது போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் சாரும் போனார். இது அனிதாவுடைய மரணத்துக்கு கூட போயிருந்தார். அதுலலாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்போ அங்கே அந்த ஆட்சியினுடைய மாற்றம் வந்துடுச்சு. மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எலக்டோரல் பாண்டில் இருந்த ஒரு ஊழல் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஊழல், யார் அதை செஞ்சாங்க? இன்னைக்கு அதுக்கு எதிரான ஒரு இதை வந்து மக்கள் திரண்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு அதை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே இதை பண்ணிட்டாங்க, அங்கே அதை பண்ணிட்டாங்க. இந்த உச்ச மாநாடு, G20 உச்சி மாநாடுன்னு நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு குடிசை மாதிரியான பகுதிகளை எல்லாம் வந்து பச்சை துணியை போட்டு மறைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெளிப்படையாகவே ஊடகங்களில் பார்த்தோம். அப்புறம் என்ன ஒரு மாற்று, என்ன ஒரு பெரிய சக்தி, என்ன வந்து ஊழலுக்கு எதிரானது, இதே மாதிரியான ஒரு நரேட்டிவை தான் தமிழ்நாட்டில் செட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஊழலே நடக்கலையா அப்படிலாம் தேனாரா பாலாரா ஓடுது அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்போ ஊழல் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஊழலை மட்டுமே வந்து பூதாகாரமாக சொல்லி, இப்போ பாலியல் குற்ற சம்பவங்களை மட்டுமே பூதாகாரமாக சொல்லி இதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம மறுபடியும் வைக்கிறோம். சரி, இவ்வளவு சொல்லி நாங்கள் வந்து ஊழலுக்கு மாற்றாக வந்திருக்கோம், நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு? இதுக்கு முதல்வர் வந்து என்ன வாயை திறந்து என்ன சொல்லியிருக்காரு? அதுலேயும் அவங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த நபர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அடுத்தது வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 1 வருஷம் கூட ஆகலை, அந்த குழந்தைக்கு மாத்திரையை நுணுக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோலாம் பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சார்.
நம்மலாம் மாணவர்கள் கிட்ட போய் என்ன பேசுறது, எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுமா, டிசிப்ளின்னா என்னன்னு சொல்ல முடியுமா, உழைப்புனா என்னன்னு சொல்ல முடியுமா, நன்றி உணர்ச்சினா என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல முடியாது சார். வெறும் ஒன்றே ஒன்று தான். என்ன இது வரைக்கும் நம்ம கல்லூரிக்குள்ளே நுழைஞ்ச உடனே மேம் இந்த பாட்டை போடுங்க மேம் நம்ம எல்லாம் ஆடுவோம்னு என்னைக்கு சொல்லிட போகிறாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. இனிமேல் ஊழலுக்கு எதிராக வருங்காலத்தில் மக்கள் போராட்டம் நடத்தல நீங்க சொன்னீங்க. ஊழலுக்கு எதிராக மக்கள் கூடி போராட்டம் நடத்தாம இருக்கலாம். ஆனா அவங்க ஊழலுக்கு எதிராக நடத்திய அமைதி புரட்சியாக தான் இந்த ஆட்சி மாற்றத்தை நான் பார்க்குறேன். இது வந்து அவங்க மைண்ட்ல வந்து எப்பவுமே இப்போ அரசியல்வாதிகள் வைக்கிற வாதத்தை நம்மள மாதிரி வந்து ஒரு பொது தளத்தில் இருக்கவங்களும் பத்திரிகையாளர்களும் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆட்சியில் ஊழல் நடக்கலையா, இந்த ஆட்சியில் ஊழல் நடக்கலையா, அது வந்து சரியான மாற்றா. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி தானே பயணப்படணும் அப்படின்னு நம்ம அதை நோக்கி பயணப்பட்டதன் காரணமாக தான் விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை யாரும் சொல்ல முடியாது. இனி வரும் காலங்களில் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாருன்னா அவர் ஒரு சரியான ஆட்சியாளராக அமையாது. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குல்ல சார், இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குல்ல, ஆமாம், இந்த குட்டியோண்டு டைரி இருக்கும் சார். அது அப்படி பேக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டியாக போயிருப்பீங்க. பேக்கெட்டில் வச்சுட்டு இங்கே ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இதால் சைன் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, தே ஆர் புரோக்கர்ஸ். அது ஒரு பெரிய சிண்டிகேட்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போது வந்து அதை பற்றி நம்ம விசாரிச்சதே இல்லை. அதை பார்த்தா அது ஒரு பெரிய சிண்டிகேட்டாக இருக்குது. அவங்க என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து இங்கே இருந்தாங்க சைன் வாங்கி கொடுக்குறது காசு, அங்கே இருந்தாங்க சைன் வாங்கி கொடுக்குறது, ஃபைல் மூவறதுக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு, எல்லா துறையிலும் இருந்தது, எல்லாத்துலேயும் எல்லா ஆட்சியிலும் இருந்தது. அது வந்து 96 இப்போ 10 ரூபான்னு சொல்கிறோம் ஒரு பாட்டிலுக்கு. எனக்கு தெரிஞ்சு 91 2 ரூபா, அது 91 2 ரூபா இருக்குது. இன்னைக்கு 10 ரூபா கரெக்டாக ஏறிட்டே வந்திருக்கு. மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் படி அதுவும் ஏறிக்கிட்டே வந்துருக்கு. 20 ரூபா ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், விலைவாசி நான் என்ன சொல்றது 30 ரூபா ஆகும். அடுத்த ஆட்சி வந்தாலும் 30 ரூபா ஆகும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. See, there are few things that can't be controlled. சார் இன்னைக்கு அந்த புரோக்கர்கள் யாரும் சட்டசபை சொல்லி இல்லை, யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் ஓனர் சொல்றாரு, நான் 3 லட்சம் கொடுக்கணும் நாகராஜ், எனக்கு இந்த வாட்டி வந்தது எதுவுமே கொடுக்கலன்னு. இதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொடுக்கல அப்படின்றாரு. அப்போ என்னன்னா there is an intent. 2014 மோடிக்கு ஒரு இன்டென்ட் இருந்தபோது பீப்புள் வெயிட்டட் ஃபார் 3 years. அப்புறம் தான் 19 விக்ட்ரி, பெரிய விக்ட்ரி கிடச்சிது அவருக்கு. ஏன்னா அவங்க ஹைவேஸ் பார்க்குறாங்க. நான் சென்னை டு டெல்லி போய் கார் போயிருக்கேன் சார். நான் மோடி பீரியட்லேயும் போயிருக்கேன், காங்கிரஸ் பீரியட்லேயும் போயிருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும். இன்றைக்கி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது சார். இன்றைக்கி நம்மளால் வந்து எல்லாரும் காரில் ட்ராவல் பண்ண முடியும்னா லேடிஸ்லாம் முன்னே ட்ராவல் பண்ண மாட்டாங்க சார், ரெஸ்ட் ரூமே இருக்காதுன்னா. இன்றைக்கி நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க் பண்ணாலும் டீசெண்டான ரெஸ்ட் ரூம் கம்பல்சரியாக இருக்கணும். லைசன்ஸை பிடிக்கிறோன்ட்டார் சார் மோடி, லைசன்ஸை பிடிக்கிறோன்ட்டார். அப்போ எல்லா ரெஸ்ட் ரூமும் க்ளீனாக இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது எல்லா ரெஸ்ட் ரூம்ஸும். ரைட், அன்றைக்கி அவசரத்துக்கு அப்போ இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அதுதான் சார் சேஞ்சு. அந்த சேஞ்சுக்கு இவர் வழிவிட்டுருக்கார். ஆனால் இவரோட லா அண்ட் ஆர்டரும் இவருடைய டிஎன்இபியும் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஐ எம் வெரி சாரி, 3 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன். 1 India 1 எலெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அப்படி வரும்போது இவரையும் த்ரோ பண்ணுறதுக்கு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. ரெண்டுமே பேத்தட்டிக்காக இருக்குது. லா அண்ட் ஆர்டரும் பேத்தட்டிக்காக இருக்குது. இது அது நம்ம உண்மை தான், அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஜெயலலிதா ஸ்டைலில் இருக்கும் இது அப்படி எதிர்பார்க்கும்போது, அதாவது அவங்க ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து என்னவா இருக்குன்னா, இந்த 120 ஒரு நம்பரில் தான் இருக்குது. இந்த 120 தாவேக்கா தனியாக வரணும். இந்த குதிரை பேரமோ, யானை பேரமோ, கழுதை பேரமோ, ஏதோ ஒன்று ஏதாவது பண்ணி இந்த 120 கொண்டு வரணுன்றதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பட் இது வந்து என்னென்னா, ஆட்சி நடத்துறதுல டீரைல் ஆகுமோ. ஆனால் தான் நான் கூட சொல்லுவேன், இப்போ சீக்கிரம் சட்டு புட்டுன்னு வாங்கி முடிச்சு வேலையை ஆரம்பிங்கப்பா, நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்றது சொல்கிறேன். இப்போ அம்மா உனக்கும் பார்த்தேன் சார், எல்லா அம்மா உனக்கும் போய் பார்த்தேன், நல்லா நடக்குது. ஏன் நல்லா அது சொல்ல முடியும், எல்லாருமே பாராட்டுறாங்க. அம்மா உனக்கும் நல்லா நடக்குது, எல்லாரும் பாராட்டுறாங்க, அம்மா உனக்கும் நல்லா நடக்குது. அது மாதிரி இப்போ எங்கள் அம்மா வந்து ரீசெண்டாக வந்து கிண்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன், சென்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து சில குறைகள் வந்து போன ஆட்சியில் சொல்லப்பட்டது. அருண்ராஜ் சார் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த ஆட்சிக்கு என்ன பெரிய நெகட்டிவ்னா, அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய நெகட்டிவ். என்ன இப்போது அதுக்காக தான் மற்ற கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தரையாக வரவழைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லைங்க, இது எப்போவுமே நடக்கும். இப்போ 2014 மோடி ஜெயிக்கிறாரு, காங்கிரஸ் வந்து 14 to 19 வந்து பெருசாக யாரும் போகல. 19 தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய சான்ஸ் சார், ஜோதிராதித்யா சிந்தியாலேருந்து எல்லாரும் வந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போதான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா இப்போ நார்த்தில் நடந்ததுக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நார்த்தில் இட் இஸ் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் லைஃப்லாம். இங்கே திமுக வர்சஸ் அதிமுக இருந்தது, திமுக வர்சஸ் தாவேக்கான்னு மாற்றும் போது அதிமுகலேருந்து ஒரு திமுக சான்ஸ் கிடைக்கிறாங்களோ இந்த புது வெஞ்சருக்கு வராங்க. நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா இந்த 3 சான்ஸ் கிடைக்காதவங்க அங்கே வருவாங்க. கொள்கை மட்டும் இருக்காது. என்ன பிரச்சனை, அரசியலுக்கு கொள்கையே தேவையில்லைங்க. இப்போ இருக்கிற அரசியலுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் தேவை. அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இளைஞர்களை ஆமா வெற்றி பெற முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன இபி அதெல்லாம் இருக்குல்ல, அதில் இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ வந்து இப்போ மணல் கொள்ளையை கட்டுப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் அடியோடு அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல. ஒரு 5 வருஷத்தில்
ஓரளவு வந்துட்டு அதை சரி பண்ணிட்டு வரும்பொழுது தான் நீங்கள் வந்து அதை பெருசாக்கி அதை பூதாகரமாக்கி அதாவது பெருமாளாக்குறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஃபார்மர்ஸ் வர்சஸ் ஸ்டாலின்றது கேப் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தது, இவ்வளோ பெருசாகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா வந்து இவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து சிட்டி ஃபோக்கஸ் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, சிட்டி ஃபோக்கஸ் பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம பிரம்மாண்ட வளர்ச்சி காமிச்சிடலாம் நினச்சாங்க. என் நண்பர் ஸ்டாலின் முதுகை குத்து விட்டார் அப்படின்னு மோடி வந்து அந்த இடத்துல சொல்றாருன்னா அவங்க 2 பேருக்கும் நல்ல. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, அவரு எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவங்க.